ரெகுலராக நம்ம ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம கேன்சருக்கும் ரெகுலர் ஹெல்த் செக்கப் வந்துருச்சு. அது சர்டைன் நம்ம பிளட் டெஸ்ட்டில் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம்னா டியூமர் மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அந்த டெஸ்ட் மூலமாக பிளட்டில் நார்மலாக சாதாரண அதாவது ஒரு வேதியியல் பொருள் உற்பத்தி பண்ணும். அந்த கேன்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில் அதை நம்ம ரத்த டெஸ்ட் மூலமாக நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா காமனாக வர்றது பிரஸ்ட் கேன்சர் மற்றும் சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ இதுக்கு பிரஸ்ட்டுக்கு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு லேடிஸ்க்கு காமனாக மேமோகிராம் டெஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அது நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். ஸோ அது பண்ணால் ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது கேன்சர்ஸ் இருக்கிற செல்ஸோட கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அது ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஜஸ்ட் அந்த அவங்க கைனக் டாக்டர் எக்ஸாமின் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி டெஸ்ட் எடுத்து அது ஸ்மியருக்கு டெஸ்ட் அனுப்பி அதில் ஏதாவது இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். ஜென்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ஒன்று, அப்புறம் மேல்ஸ்க்கு மெயினாக ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு PSA டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் சொன்ன மாதிரி அந்த டியூமர் மார்க்கர் டெஸ்ட் தான். அது போக எக்ஸ்ரே லங் கேன்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்களுக்கு இப்போ நியூவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பெல்ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. அது என்னென்னா டாக்டர்ஸ் அந்த நார்மலாக செக் பண்ணி பார்க்குறது போக அதில் அந்த பெல்ஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு லைட் மாதிரி இருக்கும். அந்த லைட் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அந்த லைட்டோட வேரியேஷன் நார்மல் பகுதிகளுக்கும் இல்லை கேன்சரோ இல்லை கேன்சர் வரக்கூடிய ஸ்டேஜில் முன்னாடி இருக்கிற அந்த திசுக்கள் வேறுபாடு தெரியும். அதன் மூலமாக ஏதாவது வேறுபாடு தெரிஞ்சதுன்னா அதில் இருந்து சத டெஸ்ட் எடுத்து அதன் மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அது கேன்சர் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு மெயினாக பயாப்சி டெஸ்ட் தான் எடுக்கணும். சத டெஸ்ட் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பண்ண பிறகு அது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு CT ஸ்கேனோ இல்லை MRI ஸ்கேனோ எந்த பகுதியில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது அந்த பர்டிகுலர் பிளேஸில் எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி பண்ணுறது. வேறு பகுதியில் உடம்புல அந்த வேறு பகுதியில் எங்கேயாவது பரவி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம CT ஸ்கேன் எடுப்போம். ஸோ அதன் மூலமாக உடம்புல வேறு எங்கேயாவதும் பரவி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதன் மூலமாக எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளலாம்.